வெல்கம் டு புஜ்ஜி அண்ட் தல்லு vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற மெரினா பீச்சில் தான் இருக்கோம். எங்கள் வீட்டு விநாயகரை கரைக்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து விநாயகரை கொண்டு வந்து அவருக்கு அழகான பூஜையை பண்ணி அவரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. த சேம் திங் நாங்களும் இங்கே அவருக்கு ஒரு அழகான குழியை தோண்டி அவரை அழகாக உட்கார வச்சு ஒரு சின்ன ஆரத்தியெல்லாம் எடுத்து தலப்பா கட்டி எல்லாம் பண்ணி நாங்கள் அவரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து இது ஒரு ஃபீலிங்காக தாங்க இருக்கும். மார்னிங் கொண்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவர் வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டில் ஒரு பர்சன் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கும். பட் சாயந்தரம் அவரை கொண்டு போய் கரைக்கும் போது மனசில் ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். ஏன் அவர் நம்ம குடியேற்கக்கூடாதா, அவரை ஏன் நம்ம கொண்டு போய் கரைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அவரை வந்து நம்ம அந்த மாதிரி சென்ட் ஆஃப் பண்ணுறதும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு தான். இங்கே மக்களாக சேர்ந்து நம்ம அதை பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை நல்ல ஜாலியாக கொண்டாடிட்டு சாயந்தரமா நீங்க கடற்கரைக்கு உங்க ஃபேமிலியோட வந்து அவரை நல்லபடியா சென்ட் ஆஃப் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்களும் என் ஹஸ்பண்ட், என் பையன், அவரோட அக்கா பசங்க எல்லாருமே ஹாப்பியா ஃபேமிலியா போயிட்டு எங்க வீட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அன்னைக்குன்னு பார்த்து கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் நல்லா ஜாலியாக அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டே சாமியை கும்பிட்டோம். அந்த நேரம் என் ஹஸ்பண்டும் அவரோட அக்கா பையனும் விநாயகரை கடலில் கொண்டு போய் கரைக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. ஏங்க, நான் அப்படியே கடைக்கு போறதுக்காக கட்டப்பைய கொண்டு வந்தேன். அத போய் கடல்ல போய் நினைச்சிட்டு கொண்டு வந்திருக்கீங்களே. கொஞ்சம் கிராக் மெண்டல் நாட்டு வந்திருக்கேன். மாமா நான் இங்க தாங்க இருக்கேன். நான் சென்னை பொண்ணு தாங்க. இவங்க தாங்க சும்மா என்ன கேட்டுட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணி நான்லாம் எப்பவுமே உருட்டு உருட்டு. எப்படி இருந்தது இன்னைக்கு நான் சமைச்ச சாப்பாடு கொழுக்கட்டை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது? கொழுக்கட்டை இல்லம்மா, கொழுக்கட்டை. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்க்கு வெரி நைஸ், நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் சாம்பார் எல்லாமே ஓகே, நல்லா இருந்ததா? நீனே தம்பி கண்டிப்பா என்ஜாய் பண்ண. ஒரே ரியாக்ஷன் கொடுக்கற. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், யாருமே விநாயகரை தூக்கி எறியாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே போய் கடல்ல உங்க கையால கரைச்சு